என்ன மாப்பிள்ள என்ன பண்ணுறது வெறுப்படிக்குத? நீ டான்ஸ் ஆடு மாப்பிள்ள, நான் பாக்குறேன். நான் கிண்டலாக்குதா? நாடா நீ தான் வெறுப்படிக்குது இல்ல, நீ டான்ஸ் ஆடு நான் பாக்குறேன். அது இல்லடா, காசுக்கு எதுவும் இல்லை கையில, அதுக்கு பத்தி எதனா ஐடியா சொல்லு. காசா? ஒண்ணு உழைக்கணும், அது நம்மளால முடியாது. இல்லைன்னா திருடணும், திருட்டு அடி வாங்குற சத்தியம் நம்மளால கிடையாது. ஆனா நம்மளாண்ட கிடையாது, ஒரு ஆள் கூட்டு சேர்த்துன்னு மாட்டினாக்க கோத்து விட்டுலாம்ல. அப்படியேப்பட்ட ஆள் யாரா கிடைப்பாங்க இந்த காலத்துல? நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். அதான் இதை மாட்டிக்கிச்சானா? சொக்க மாட்டிச்சா வேணா பிஞ்சுங்கண்ணா. என்ன இங்க உக்காந்துக்கிறீங்க, எங்கேயும் போலியா? இல்லண்ணா, நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம்ண்ணா. எங்க 2 பேர்ல யாரு தலைவர்ன்றதுல போட்டி வந்துச்சுன்னா பேசாம உன்னை தலைவர் ஆக்கிக்கலான்னு இருக்கிறோம். நீ என்ன சொல்ற? இப்ப அந்த ஆளுக்கு பதத்தி குடிப்பியா? என்ன பேசுற நீ? என்னப்பா, நான் பெரிய மனுஷன்பா. அதுக்காக நாங்க 2 பேரும் ஆரம்பிக்கிற பிசினஸ்ல நீ தலைவரா? கரெக்டா வழி நடத்துவேன். டேய், அவர் கரெக்டா வழி நடத்துறேன்றாரா? அவரே இருக்கட்டும்டா. பிசினஸ்ல சின்ன சின்ன பிரச்சனை வந்தாக்கா அவத்தா பாத்துக்கணும், நம்மள கை காட்டி கோத்து விட்டு போக கூடாது. கரெக்டு தான், அவன் சொல்றது கரெக்டான விஷயம்னா. நீ வந்து சின்ன சின்ன விஷயத்துல மாட்டீங்கன்னாக்கா எங்களை கை காமிச்சு விட்டு போக கூடாது. நீ கவலையே படாதீங்க, எந்த பிரச்சனை உங்களுக்கு வராது, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்னடா, அவரே வாக்கு கொடுத்துட்டாரு, ஆரம்பிச்சலாமா பிசினஸ்? ஆரம்பிச்சிடலாம். கம்பெனிக்கான இடத்தெல்லாம் தேர்வு பண்ணிட்டீங்களா? என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? அதெல்லாம் ஆரம்பிக்கலாம்னா அதுக்கு முன்னால ஒரு சில விஷயம் நான் ஒத்திகை பண்ணணும். பண்ணிடுவோம். எனக்கு ஏசி ரூமா கொடுத்துருங்க, நான் எம்டி இல்லை. கோயில் பாத்தியா, குத்தவனே ஏசி ரூம் வேணுமா? ஆள வேலைக்கு ஆகுது, நீ கிளம்ப. இருப்பா ஏசி ரூம் இல்லை பரவாயில்ல, நீ ஏன் கோவப்படுற? கொம்முனே அவன் சொல்ற படி கேளு, வாப்பலாம். இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டுல போயிட்டு இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துன்னு வரணும். நீங்க தான் முதலாளி. இப்போ என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லுவேன், நீங்க உள்ள போய் எடுத்துன்னு வரணும், நீங்க தான் எடுத்துன்னு வரணும். அதுக்கு தான் ஒத்திகை காட்டணும்ல. எங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாத. இப்போ நீ போய் எடுத்துட்டு வா, நீ எடுத்துட்டு வந்த பிறகு நாங்க போய் எடுத்துன்னு வரோம். நீங்க சொல்றது 100% கரெக்ட். நான் போய் எடுத்துன்னு வரேன், அப்புறம் நீங்க எடுத்துன்னு வாங்க. சரி தல, போத்தல நல்லா வெயிட்டான பொருள் எடுத்துன்னு வரணும், அப்பதான் நாங்க பார்க்க முடியும். மாப்பிள்ள வாடா, அப்படி போய் கொஞ்சிக்கலாம். இந்த ஆள் மாட்டினாக்கா நம்ம தப்பிச்சிடலாம். நல்லா மறிடா. ஏய், அவள் தான் மாற முடியும், போ. வயிறுல இருந்து முக்கால்வாசி உடம்பு வெளியே இருக்குதுடா. வாடா. என்ன பண்றது? சோறு கொஞ்சம் கம்மியா தூண்டணும். ஐயா, 30 இட்லி தான் தோன்றேன், தெரியுமா உனக்கு? ஆமா, 30 இட்லி ரொம்ப கம்மி. பெரிய மனுஷன் பார்த்தா வீட்டுக்குள்ள புது திருடுற, இந்த பக்கம் போகும்போது உன்னை விட்டு தப்பா போச்சியா? இல்லம்மா, நான் திருடல, இது பிசினஸ்க்காக ஒத்திகை பார்த்தோம். என்னடா ஒத்திகை? வீட்டுக்குள்ள புது துணி எடுக்கிறதா ஒத்திகை? எங்க சிசி பிள்ளைங்க ஆளை காணும், அவங்க சொன்னா உங்களுக்கு புரியும். சிசிய பிள்ளைங்களா? யோ, என்ன சொல்ற நீ? கூத்து விட்டுருவான் உங்களுக்கு. என்னக்கா, என்ன பிரச்சனை? தம்பி, இந்த ஆள் ஊடு புது துணியெல்லாம் திருடான் தம்பி. சொல்லுப்பா, சொல்லு. என்ன சொல்லுப்பா? ஆமா. ஏய், எங்க ஊர்ல திருடுற நீ? போடுங்கப்பா, நல்லா போடுங்க. இந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு விட்டுருங்கப்பா. என்னப்பா இது, சொல்லுங்கப்பா. என்ன சொல்லுங்கப்பா எங்களால சொல்லி கிடைக்கிற நீ? மாமனை அப்படியே மெல்லிய பிடிச்சி மாட்டி விட்டுருவேன். குடியா, லுங்கி போலாம் எடுத்துட்டான் திருட்டு பைய. நான் மேனகா, என்ன அப்படி சத்தம் போடுற? பக்கத்துல இருக்கிறதா பேரு. வர பாரு, எந்த நேரத்துக்கு திருட வந்து திருடிட்டு போறான். திருடனா? யாரு? நான் இல்லப்பா. அப்ப நீ இல்லைன்னா நாங்களா? கல்யாணம் வைப்பேன். நீ ஊன்னு சொன்னா நான் இவனை கழுவாட ஆக்கிறேன். என்னடா ஜெல்லி கடை பொம்மை மாதிரி சிரிக்கிறான்? ஆக்குப்பா, கருவாடு ஆக்கு. நான் எப்பவுமே வசனம் பேசிதான் சண்டைக்கு போ. சரி பேசு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது உனக்கு வசனமா? அப்படியே தூக்கி கொக்கில மாட்டி விட்டுருவேன். பாப்பா இருப்பா, என் கூட பக்கத்துல எப்படி கழுத்து பிடிக்கிற? இது பக்கத்து வீட்டுக்கார பாசம் மாதிரி தெரியலையா? டேய் திருட்டு பையா, எவ்வளவு தைரியம் தான் ஊடு பூந்து திருடி இருப்ப. வாடா, உன்னை ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். இல்லப்பா, இழுத்துட்டு போங்க, புடிச்சு ஜெயில போடுங்க 8 வருஷம். எனக்காக சப்போர்ட் பண்ணல, தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? அவன் திருடன் சொல்றான், அவன் மட்டும் போய் ஹேன்னு சிரிச்சுட்டு நிக்கிற. நான் அடிக்கலான்னு பார்த்தேன், அவன் தப்பிச்சிட்டான். வாய் மட்டும் தான் இருக்குது. சரியா, என்னத்துக்கு திருக்குறள் சொன்ன? அது நானா எழுத கவிதை. பிடிச்சிருக்கா? அடிங்க சப்பாடி முக்கா, போடா போடா போடா. நோ, நான் எப்படியா பண்ணுவ? போய் ஐக்கு துணி திருடி மாட்டீங்கன்னா? நீங்க தான் ஒத்திகை காட்ட சொன்னீங்கல்ல, அதனால இதை எடுத்தேன். என்னத்த ஓத்திக்க காமிக்கிட்ட? அதான் மாட்டிக்கினியா? அப்ப மாட்டாம எடுக்கணுமா? ஆமா, அப்படி ஏதாவது கரெக்டா சொல்றேன்னு அர்த்தம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க பாக்கெட்ல இருக்கிற பர்ஸை உருவிடணும். பண்றியா? கண்டிப்பா பண்றேன். பிஞ்சு, நீயும் மாட்டக்கூடாது, எங்களுக்கு கோத்து கொடுக்க கூடாது. செயல் நீ போய் ஒழிஞ்சிங்க, நான் பாத்துக்கிறேன். வாடா, அவர் பாத்துக்குவாரு.
நோ பிஞ்சுனா வெற்றி நிச்சயம். டேய் என்னடா ரைட் ஆகுறாரு அவரா? டேய் மாட்டினாண்டா, அந்த ஆள்கிட்ட லுங்கி கட்டின்னு போறாரு, பின்னால் எடுத்து கை வைக்கணும். நம்மள கோத்து விட்டுரு போகுது, அப்படியே தலையை குனி. என்னடா பண்ற? பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் தான் முதலாளி. அதுக்கேண்டா என் பின்னாடி கை வச்ச? ஒத்திகை. நீ ஒத்திக்க பார்க்கறதுக்கு என் பின்னாடி கை வைப்பாடா? கோவப்படாத, எங்க பர்ஸு? ஓ நீ தடுங்கடா நீ. எம்டி பிசினஸோட முதலாளி. பண்றது ஐயோகத்தானோ நீ முதலாளியா நீ? பர்ஸா கூட இல்லை, என்ன நடக்குது எனக்கு தெரியாது. அடிங்க வையால அம்மா என் பின்னாடி கை வச்சு என்னைய பேட்டியா நீ? எம்டிடா. எம்டி ஆயிடு மெச்சனா. ஐயோ வாடாப்பா நீ போ. திட்டு பசங்க எப்படி அழிகிறாங்க பாரு. யப்பா தேவையா இதுக்கு? மாப்பிள என்னால் தாவ முடியல. டேய் சுத்திக்கின்னு வாடா. ஏய் பிஞ்சு, அந்த ஆள் தான் பேண்ட்டே போட்டுன்னு வரலையே, அந்த ஆள் பின்னால ஏன் போய் கை வச்சா? கொழுப்பு அந்த ஆளுக்கு, இந்த ஆளை போய் முதல்ல போடுறேன்னு சொன்ன பாரு. நீ கீழே சொல்ல, பேண்ட் போட்ட பாக்கெட் தான் சொன்னுன்ட்டு. சரிண்ணா, பேசாம இந்த ஆட்டோவை திருடி காமிண்ணா. அது எப்படி நான் ஒருத்தரால் தள்ள முடியும்? நீ வந்து முதலாளி, நீ வந்து மெயினாக தள்ளு. சப்போஸ் யாராவது வந்து கேட்டாக்கா எங்களை மாட்டி விடக்கூடாது. புரியுது புரியுது, என் பேரே சொல்லிக்கிறேன். கரெக்ட், வா இப்ப போய் நீ உட்காரு, நாங்க தள்ளுறோம். இப்போ என்ன சார் பண்ணீங்க? நான் உக்காந்துக்கிறேன், தள்ளுங்க. ஏய் போய் டிரைவர் சீட்ல உட்காரு. ஓ அப்படியா? யார் அது? யாரோ ஆட்டோல உட்காந்துக்கிறாங்க. தள்ளு தள்ளு தள்ளு, டக்குன்னு தள்ளு. நிறுத்துப்பா, யார் பண்ணீங்க? ஒன்று கூட வேலைக்கா இல்லையே, உடனே வந்துடுறானுங்களே. ஏம்பா யார் பண்ணீங்க ஆட்டோ தள்ளுறீங்க? யோ யார் நீ? நோ, நாங்க ரோட்ல நடந்து வந்திருந்தோம், கொஞ்சம் ஆட்டோ தள்ளினாரு, அதை தள்ளலாம். அதுக்காக ஏன் ஆட்டோ தள்ளுவீங்களா? யாரா நீ? பிஞ்சு கொன்னா. பிஞ்சு கண்ணாவோ அந்த கண்ணாவோ? இறங்கி ஆட்டோ விட்டு. இவன் டப்புன்னு கோத்து விட்டாலும் கோத்து விட்டுருவான் மாப்பிள்ள. எஸ் ஆகிறது நல்லது. பா சொல்லுங்கப்பா. நாத்த சொல்லுதா, திட்டு போயா, உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி. ஏப்பா இறங்க, கீழே இறங்க, இறங்க. நோ, இதுமாரி ஆளுங்கெல்லாம் ஊர்லேயே விட்டு வைக்க கூடாது. ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருங்க, இல்லை வெறும் காம்பவுண்டில் விட்டுருங்க. வர மாப்பிள்ள நம்ம போகலாம். ஏண்டா பட்ட பகல்ல என் வீட்டு வாசல்ல நிக்கிற ஆட்டோவே திருறனா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வண்டி திருடி இருப்ப நீ? நான் எம்டிப்பா. என்னத்த வெங்காயத்தை எம்டி? திருடனுக்கு எம்டின்னு ஒரு பட்டமா? ஏப்பா என்ன சொல்லிட்டு பாங்கப்பா. என்னத்த சொல்றது, போலீஸ்ல புடிச்சு விடுங்க அந்த ஆளை. ஐயோ என்னத்த ஐயா? ஏறு, உன்னை ஸ்டேஷன்ல எத்தனை போய் விட்டுறேன். உட்கார் உட்கார் ஒழுங்க. தள்ளி உட்கார். டேய் மாப்பிள, அந்த ஆள் ஆட்டோல பிடிச்சி அள்ளின்னு போயிட்டாங்கடா. நீ கம்முனு வா, கொஞ்ச நேரமா அங்க இருந்தா நம்மளே பூச்சி அள்ளி போயிட்டு இருப்பாங்க.